அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை வெள்ளிக்கிழமை பிளஸ் அஷ்டமி இணைந்து வரக்கூடிய ரொம்பவுமே அற்புதமான நாள் அன்று பைரவருக்கு இந்த முறையில் விளக்கு ஏற்றி வழிபட்டால் சகல தோஷமும் நீங்கி உங்கள் கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அது என்ன எப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நாளைய தினம் தை மாதத்தில் வரக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேய்பிறை அஷ்டமியும் வருகிறது. இப்படி நம்மளுக்கு விசேஷமான நாட்கள்ல நாம பைரவருக்கு விசேஷமான தீபங்கள் ஏற்றி நாம வழிபாடு செய்யும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கி நம்மளுக்கு ஒரு வளமான வாழ்க்கை ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிறைய பேருடைய ஜாதகத்துல நிறைய தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க இந்த அஷ்டமி அன்று, ஒவ்வொரு அஷ்டமிக்குமே நான் சொல்லுகிறேன், நாளைய தினத்திலிருந்து நீங்க ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த அஷ்டமி திதிகளில் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை இந்த முறையில் நீங்க ஏற்றி வழிபட்டால் சகல தோஷமும் நீங்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. சரிங்க, இப்போ இந்த பைரவர் நம்மளுக்கு 8 பைரவராக, அதனாலதான் அஷ்ட பைரவர் அப்படின்னு நம்ம அவரை அழைக்கிறோம். அப்படி என்னென்ன பைரவர்னு பார்த்தீங்கன்னா, அசிதாங்க பைரவர், குரு பைரவர், சண்ட பைரவர், குரோத பைரவர், உன்மத்த பைரவர், கால பைரவர், பீஷ்ண பைரவர், சம்ஹார பைரவர், மேலும் 2 பைரவர் இருக்கிறாங்க. அவர் யார் பார்த்தீங்கன்னா, வடுக பைரவர், ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படின்னு. இப்படி நம்மளுக்கு அஷ்ட பைரவராக நம்மளுக்கு அவரு காட்சி தருகிறார். இப்படி நம்மளுடைய வீடுகளுக்கு அருகில் என்ன பைரவர் ஆலயம் இருந்தாலும் சரிங்க, அங்க போய் இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யுங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளை நிற துணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு மூட்டையாக நம்ம கட்டி தயார் பண்ண போறோம். அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதா நீங்க ஒரு ஒரு வெள்ளை நிற துணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல கவுண்டிங் பண்ணிய 27 மிளகு நீங்க எடுத்துக்கணும். எண்ணியே எடுத்துக்கொள்ளலாம். 27 மிளகு எடுத்து அந்த வெள்ளை நிற துணியில வச்சுட்டு அதை ஒரு மூட்டையா கட்டிக்கோங்க. கட்டிட்டு இதை காலையிலேயே ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிட்டு உங்க பூஜை அறையில நீங்க பைரவரினுடைய படம் இருக்குது அப்படின்னா அதுக்கு அவரினுடைய பாதத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நிறைய வீடுகள்ல ஸ்வர்ணாகர்ஷண பைரவருடைய படம் வச்சிருக்காங்க. இல்ல எங்க வீட்டுல படமெல்லாம் இல்லைன்னா ஜஸ்ட் நீங்க பூஜை அறையில வச்சுட்டு நீங்க உங்களுடைய வழிபாடை செய்வீங்க இல்லைங்களா, அன்றைய நாள் தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டும் போது அந்த முடிச்சுக்கும் காட்டிட்டு நீங்க அப்படியே அந்த பூஜை அறையில விட்டுருங்க. மாலை நேரத்துல நீங்க பைரவர் ஆலயத்திற்கு சென்று நீங்க அந்த முடிச்ச தயார் பண்ணி வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா, அந்த முடிச்சையும் நீங்க எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போய் ஒரு அகல் விளக்குல வச்சு அதுல நல்லெண்ணெய் ஊத்தி இந்த முடிச்சையும் அதுல வச்சு அதை திரியா பயன்படுத்தி அதுல தீபம் ஏத்துங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு வரும்போது 9 வாரங்களில் நீங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். இப்ப ஜாதக ரீதியாக எங்களுக்கு தோஷங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்க, நாங்க அதை எங்க போய் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல, நீங்க தான் ஒரு வழி, கடவுளே நீதான் கண்கண்ட தெய்வம்னு கடவுளை நம்புறவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஒவ்வொரு அஷ்டமி திதிகளையும் இது போல நீங்க 9 வாரங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஒரு வாரம் செய்தாலே 9 வாரங்களில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆனா 9 வாரங்கள் நீங்கள் செய்யும் போது அது சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த நல்லது சீக்கிரமாக நடக்கும். அதனாலதான் தொடர்ந்து 9 வாரங்கள் இந்த மாதிரி நான் செய்ய சொல்றேன். 9 அஷ்டமி அன்று கூட நீங்க இதே மாதிரி செய்யலாம். இல்லைன்னா எங்களுக்கு அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிறவங்க நாளைய தினத்தில் வரக்கூடிய அஷ்டமி அன்று இந்த மாதிரி நீங்க தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பா 9 வாரம் நீங்க எண்ணிக்கிட்டே கூட இருக்கலாம். 9 வாரங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இப்போ பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கடன்
கடன் பிரச்சனைகளால் நம்ம வந்து தெரிஞ்சே கடன் வாங்குறோம். ஆனால் அதை வந்துட்டு அந்த கடனை வந்து நம்ம சந்தோஷமாக வாங்குறது இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஒரு எமர்ஜென்சியாக இருக்கலாம், அதற்காக நம்ம கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுகிறோம். அப்படி வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு வர்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த அஷ்டமி திதிகளில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய கடன் பிரச்சனையும் கண்டிப்பாக தீரும். அதே மாதிரி எதிரிகள் தொல்லை, இப்போ ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க, அதில் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமலோ எத்தனையோ எதிரிகள் இருப்பாங்க. அவங்களால நிறைய தொல்லைகளை இவங்க சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நீங்கள் இந்த மிளகு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த மிளகு எரியும் போது பார்த்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளும் எதிரிகளும் அப்படியே தெரிச்சு ஓடுற அளவுக்கு வந்துட்டு இந்த தீபம் வந்து உங்களுக்கு வேலை செய்யும். அதனால தான் ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த தீபத்தை நீங்க இந்த முறையில ஏத்தணும். நிறைய பேர் வந்து வெறுமனே 27 மிளகு வச்சு அப்படியே போய் தீபம் ஏற்றிடுவாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. உங்கள் பூஜை அறையில் காலையிலேயே வெள்ளை நிற துணியை தான் இதற்கு பயன்படுத்தணும், வேறு நிற துணியை பயன்படுத்தக்கூடாது. 27 மிளகு வச்சு ஒரு மூட்டையாக கட்டி நீங்கள் உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. அதை வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா மாலை நேரங்களில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் இந்த தீபத்தை ஏற்றலாம். இல்லை ராகு கால நேரத்தில் நீங்கள் ஏற்றுறீங்கன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதுக்கு 2 நேரம் இருக்குது. ஒன்று மாலை 6 மணிக்கு மேலே இந்த தீபத்தை ஏற்றலாம், இன்னொன்று ராகு காலத்தில் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். இதுக்கு உங்களுக்கு 2 நேரம் இருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க எது உங்களுக்கு வசதியாக இருக்கிறதோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி நீங்க பைரவரை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக மிக மிக சக்தி வாய்ந்தது. இது உங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யும். துளி கூட உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். சகல தோஷங்களும் நீக்கக்கூடிய ஒரு எளிய வழிபாடுன்னே சொல்லலாம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க பைரவரனுடைய ஆலயத்துக்கு போகும்போது செவ்வாழை பழம் வாங்கி கொண்டு போய் அங்க நீங்க அவருடைய சந்நிதிக்கு வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. செவ்வரளி பூக்கள் வாங்கி கொண்டு போய் பைரவருக்கு கொடுங்க. நிறைய செவ்வாழைப்பழம் நீங்க வாங்கிட்டு போறீங்கன்னா அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த செவ்வாழைப்பழத்தை தானமாக கொடுங்க. அது வந்து ரொம்ப நல்லது. செவ்வாழைப்பழம் செவ்வரளி பூக்கள்லாம் பைரவருக்கு உகந்த பொருளாகும். அதனால அதை நாம தானமாக கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்மைகள் நடக்கும். அதற்கப்புறம் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 10 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கிக்கோங்க. பிஸ்கட் வாங்கி நீங்கள் வழியில் வரக்கூடிய நாய்கள் ஏதாவது பார்த்துருக்குறீங்க அப்படின்னா அந்த நாய்களுக்கு இந்த பிஸ்கெட்டை போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரக்கூடியது. இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. 9 வாரங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.